ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செவி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மக்களவை தொகுதிகளை 850ஆக உயர்த்தும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நாளை அறிமுகம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பார்லிமெண்ட், ஸோ பார்லிமெண்ட் அதே மாதிரி லோக்சபா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த லோக்சபாவினுடைய கான்ஸ்டியூன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 543 இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 545 இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கிலோ இந்தியனுடைய அந்த ரெப்ரசன்டேஷனை 104வது சட்ட திருத்தத்தின்படி 2019ஆம் ஆண்டு வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா லோக்சபாவில் இருக்கக்கூடிய அந்த மொத்த இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 543. ஸோ இதில் மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த இடங்கள் வந்து 524. ஸோ அதுவே யூனியன் பிரதேசங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா 19 இடங்கள். ஸோ அதை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த மக்களவை தொகுதிகளுடைய அந்த எண்ணிக்கையை வந்து உயர்த்த போறாங்க, 850ஆக உயர்த்த போறாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து லோக்சபால இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் வந்து 81. ஸோ இதுல என்ன வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோம்னா, மேக்சிமம் வந்து 550 வரைக்கும் இந்த லோக்சபால வந்து மெம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த 81வது ஆர்டிகிளை பார்த்தீங்க அப்படின்னா சட்ட திருத்தம் பண்றதுக்காக தான் இந்த சட்ட திருத்த மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் நாளை அறிமுகம் பண்ண இருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகிளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி 850ஆக இதை வந்து அதிகரிப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, 2023ஆம் ஆண்டுல பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடு 33% லோக்சபா மற்றும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில வந்து இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய அந்த சட்டத்தை வந்து 2023ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நாரி சக்தி வந்தன் அதிநியம். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா 2021ஆம் ஆண்டு நம்ம நாட்டில் வந்து கொரோனா பாதிப்பினால அந்த பாப்புலேஷன் சென்சஸ் வந்து நடத்தி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த 33 இடஒதுக்கீடு பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடை பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இனிமே இப்போதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 2021ஆம் ஆண்டு எடுக்க வேண்டிய அந்த பாப்புலேஷன் சென்சஸை வந்து இனிமே தான் இப்போதான் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமே அந்த பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் தொகுதிகளை வந்து மறையறை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ரொம்ப ஆண்டுகள் வந்து எடுக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு வந்து பாப்புலேஷன் சென்சஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அதன் அடிப்படையில வந்து தொகுதிகளை வந்து டீலிமிட்டேஷன் பண்ணி இந்த 33 அந்த இடஒதுக்கீடு சதவீதத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கிறதுக்காக இருக்காங்க. ஸோ 543 இருந்து 850ஆக இது அதிகரிக்கப்படும் போது பாத்தீங்க அப்படின்னா இதுல 280 இடங்கள் வந்து பெண்களுக்காக இது வந்து இதுல வந்து ஒதுக்கப்படும். ஸோ மொத்தம் மாநிலங்களுடைய அந்த பிரதிநிதித்துவம் பார்த்தீங்க அப்படின்னா 815ஆக இருக்கும். அதே நேரம் யூனியன் பிரதேசங்களுடைய அந்த பிரதிநிதித்துவம் பார்த்தீங்க அப்படின்னா 35ஆக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஆண்டுகளில் வந்து டீலிமிட்டேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1952, அதே மாதிரி 1962, 1972 மற்றும் 2002. ஸோ இந்த ஆண்டுகளில் மட்டும்தான் அந்த தொகுதியை வந்து மறையறை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாப்புலேஷன் சென்சஸை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் தொகுதிகளை என்ன பண்ணுவாங்கன்னா மறுவரையறை வந்து பண்ணுவாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 1971 பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் 72வது ஆண்டு தான் டீலிமிட்டேஷன் பண்ணி தொகுதி மறையறையை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 545 இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டீலிமிட்டேஷன் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த டைம்ல 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு வந்து இந்த சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சட்ட திருத்தம் வந்து அந்த தொகுதி மறையறை பண்ணக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. எத்தனை வருடத்திற்கு அப்படின்னா 25 வருடத்திற்கு, அதாவது 2001 வரைக்கும். ஏன் அப்படின்னா அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாப்புலேஷனை வந்து ரிடக்ஷன் பண்றதுக்காக நிறைய அந்த மெஷர்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ
நிறைய மாநிலங்கள் வந்து அதை செயல்படுத்தி இருப்பாங்க. ஸோ அப்படி அதை வந்து ஒழுங்காக செயல்படுத்தி இருக்க மாநிலங்களை பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் வந்து குறையப்பட்டிருக்கும். ஸோ அதுவே ஒழுங்காக செயல்படுத்தாத இருந்த மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகாது. ஸோ அந்த பாப்புலேஷன் அடிப்படையில் மறுபடியும் டீலிமிட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா பாப்புலேஷன் மெஷர்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மாநிலங்களுடைய அந்த பிரதிநிதித்துவம் வந்து குறையும். ஸோ அதனால தான் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இனி வரக்கூடிய அந்த 25 ஆண்டுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1971ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த பாப்புலேஷன் சென்சஸ் அடிப்படையில் 72ஆம் ஆண்டு வந்து டீலிமிட்டேஷன் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் 25 ஆண்டுகள் வந்து தொகுதிகள் வந்து அப்படியே மாற்றப்படாமல் இருக்கும் அப்படின்றத ஃபீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் 84வது சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க 2002. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னும் 25 ஆண்டுகள் அதை மறுபடியும் என்ன பண்ணியிருப்பாங்க 2026 வரைக்கும் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது லோக்சபாயில் அந்த சீட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாற்றங்களுமே வராது. ஆனால் 2002ஆம் ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் அதில் வந்து லோக்சபா சீட்ல வந்து எந்த மாறுதல்களும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட் அந்த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அவங்களுடைய அந்த ரிசர்வேஷன் கொடுக்கறதுல மட்டும்தான் அந்த பாப்புலேஷன் சென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இனிமே அந்த 2026 பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய ஆண்டுகள் எடுக்கும். அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 2011ஆம் ஆண்டு அந்த பாப்புலேஷன் சென்சஸை பேஸ் பண்ணி திரும்பவும் அந்த தொகுதிகளை வந்து மறுவரை பண்ணி அந்த 33% வந்து பெண்களுக்கு வந்து லோக்சபா மற்றும் அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில பாத்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீடு பண்றதுக்கான அந்த சட்ட திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா 106th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2023 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து புதுசா கான்ஸ்டியூஷன்ல ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 330A, அடுத்ததா 332A, நெக்ஸ்ட் 334A, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 239A. இதுல 330A ஆர்டிகிளுடைய ப்ரொவிஷன் பாத்தீங்க அப்படின்னா 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு லோக்சபால வழங்கக்கூடிய அந்த ஆர்டிகிள். ஸோ அதுவே 332A பார்த்தீங்க அப்படின்னா 33% அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ல வழங்கக்கூடிய அந்த ஆர்டிகிள். அதுக்கப்புறமா ஆர்டிகிள் 334 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 33% பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடு பார்த்தீங்க அப்படின்னா 15 வருடத்திற்கு வந்து செயல்படுத்தப்படும். அதாவது ரொட்டேஷன் பேசிஸ்ல இப்போ 33% அப்படின்னு சொல்லும்போது அந்த தொகுதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் வந்து ரொட்டேஷன் பேசிஸ்ல ஒரே தொகுதிகள் மட்டும் இருக்காது, அது வந்து ரொட்டேஷன் பேசிஸ்ல தான் வரும். அதே மாதிரி அந்த பெண்களுக்கான அந்த SC ST அந்த ஒதுக்கீடும் இதுல வந்து இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரி ஆர்டிகல் 239AA என்ன அப்படின்னா அதாவது நம்மளுடைய நேஷனல் கேபிட்டல் இங்கே நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு, இங்கே அந்த பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய அந்த ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 339AA. ஸோ இதை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா செயல்படுத்துறதுக்காக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி டெல்லி ஜம்மு காஷ்மீர்லையும் நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எனக்கு புதுச்சேரியிலையும் அங்கேயும் அந்த 33% இடஒதுக்கீடை கொண்டு வருவதற்கான அந்த சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வர இருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை மோஸ்டா ஆர்டிகல் 368 படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு அவையிலையும் என்ன பண்ண முடியும்னா ஒரு மினிஸ்டர் இல்லைன்னா பிரைவேட் மெம்பர் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் இந்த பில்லை. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அடிப்படையில் தான் இரண்டு அவையிலையும் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டியில் 50%. ஸோ அப்சல்யூட் மெஜாரிட்டியில் 50%ன்னு சொல்லும்போது இப்போ 543 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அதில் நேர் பாதி கண்டிப்பாக அதுக்கு மேலே எம்பிஸ் இருக்கணும். அதே மாதிரி அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி ஓட் அதுக்காக பண்ணியிருக்கணும், 2/3 மெஜாரிட்டி. ஸோ இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ரெண்டு லோக்சபாவாக இருந்தாலும் ராஜ்யசபாவில் இருந்தாலும் இந்த ப்ரொவிஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய அந்த அசென்ட்டுக்காக சென்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ண முடியும்னா பிரசிடென்ட் நார்மல் ஒரு ஆர்டினரி பில் மாதிரி
அதை வந்து வித்ஹோல்டு பண்ணவோ இல்லைன்னா கன்சிடரேஷனுக்கோ மறுபடியும் பாராளுமன்றத்திற்கு அனுப்ப முடியாது. கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டியூஷனல் பில்லை வந்து கண்டிப்பாக அசல் கொடுக்கணும். ஸோ எந்த சட்டத்திட்டம் படி அப்படின்னா 24வது சட்ட திருத்தம் 1971 படி கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பேஸில் வந்து கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு கண்டிப்பாக அதற்கான அசல்ட்டை வந்து கொடுக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2026 இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் IMF கணிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 இந்தியன் எக்கனாமியில் வந்து கவர் ஆகும். ஸோ நிகழ் நிதியாண்டில் 2026 27 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி வந்து 6.5% இருக்கும் அப்படின்னு IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஸோ இவங்க வந்து இந்தியாவினுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி 6.9% இருக்கும் அப்படின்னு கடந்த வாரம் வந்து கணிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் பிறந்த தினம் நாடாளுமன்றத்தில் தலைவர்கள் மரியாதை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சிக்னிஃபிகண்ட் இந்தியன் நேஷனல் லீடர்ஸ்ல வந்து டாக்டர் BR அம்பேத்கர் கீழே நேஷனல் லீடர்ஸ்ல டாக்டர் BR அம்பேத்கர் கீழே வந்து கவர் ஆகும். ஸோ அம்பேத்கருடைய அந்த பிறந்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் வந்து 135வது பிறந்த நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் வளாகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சிலைக்கு வந்து உருவ சிலைக்கு வந்து மரியாதை வந்து செலுத்தி இருக்காங்க. ஸோ இவர் வந்து சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1946 டிசம்பர் 9 வந்து நமக்கான அந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுதப்பட தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து நடைமுறைக்கு 1950 ஜனவரி 26 வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமிட்டிஸ் 8 மேஜர் கமிட்டிஸ் இருந்திருக்கும். அதில் முக்கியமான கமிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவை ஆளக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்க வேண்டும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத வகைப்படுத்தக்கூடியது. ஸோ அந்த முக்கியமான அந்த கமிட்டியில பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் வந்து சேர்மன் இருந்திருப்பாரு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். ஸோ நமக்கு இங்கே பிரிட்டிஷ் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1946 வந்து அவங்களுடைய பவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடெண்டாக லார்டு வேவல், பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய லார்டு வேவல் இருந்திருப்பாரு. ஸோ வைஸ் பிரசிடெண்டா வந்து ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா லா மினிஸ்டரா ஜோகேந்திரநாத் மண்டல் வந்து பதவி வகிச்சிருப்பார். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் புதுசா ஒரு கேபினெட் வந்து புதுசா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல லா மினிஸ்டரா இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் முதலாக லா மினிஸ்டரா பதவி வகிச்சவர் யார் அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். ஸோ இவருடைய பிறந்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் பிறந்த நாள் 1891 வருடம் ஏப்ரல் 14 ஸோ இவருடைய மறைந்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா 1956 டிசம்பர் 6 ஸோ இவருடைய அந்த முக்கியமான அந்த பத்திரிகை பார்த்தீங்க அப்படின்னா மூக் நாயக். ஸோ நமக்கு 3rd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கும் 1930, 31, அதே மாதிரி 1932. ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்களுக்காக அந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸுக்காக மெயினாக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அம்பேத்கர் வந்து லண்டன் வரைக்கும் போய் அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல வந்து பங்கேற்று அதற்கான உரிமைகளை வந்து பெற்று தந்திருப்பார். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலித் மக்களுக்கு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல நிறைய அந்த ஒரு ரிசர்வேஷன் ஆகட்டும் அந்த உரிமைகளை பெற்று தந்த அந்த சிறப்பு டாக்டர் BR அம்பேத்கரையே சாரும்.